என்னங்க இது? 26 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டாராவே இருந்தாலும் இந்த படம்லாம் தேவையா? ரிலீஸ் பண்ணணும்னு அவசியமா? அப்படியே தியேட்டர்ல போய் பார்த்தாலும், டிவில பார்க்குற படம் தான் இருக்க போகுது. இப்பலாம் இந்த படத்த ரிலீஸ் பண்ணணும்னு யாருங்க அழுதா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நமக்கு என்னங்க? நமக்கு படையப்பானாலே அது வைப்பு தான். 26 வருஷம் கழிச்சு 10 வயசுல பார்த்த அதே ஃபீல குடுக்குதுன்னா, அப்ப இது என்ன மாரி படம்? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முதல்ல ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிடலாம். ஹாப்பி பர்த்டே தலைவா. இது வந்து ஒரு தரமான, பக்காவான கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம படையப்பா. இன்னைக்கு பேன் இண்டியா மூவின்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் வச்சு எடுத்தாலுமே, அன்னைக்குமே வந்து ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், நாசர், அப்பாஸ், எக்கச்சக்கமான இந்த கிரேட் சிவாஜி கணேசன், லக்ஷ்மி அம்மா, இன்னும் பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும். மணிவண்ணன் சார், மன்சூர் அலிகான் சொல்லிக்கிட்டே போலாங்க. அவ்வளோ பெரிய கேஸ்டிங் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஏஆர் அவர்களின் இசையில எஸ்பிபி பாடல் திருப்பியும் ரஜினி சாருக்காக ஒரு பாடினதெல்லாம் கேட்கிறப்போ இருக்கிற வைபா இருக்கட்டும், ரஜினி சார் என்ட்ரி கொடுக்குறப்போ ஒரு மாஸ் பிஜிஎமா இருக்கட்டும், சௌந்தர்யா மேடம் பார்க்குறப்போ அந்த மௌத்தாரின் மியூசிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி மறக்கவே முடியாத நீலாம்பரியோட பிஜிஎமா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இசை ஒரு பிரளயத்தை யாரும் ஏற்படுத்தலன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்படி ஒரு அமைஞ்சது. அதே மாதிரி கமர்ஷியல் கிங் அப்படின்னா அது நம்ம டேரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். அவங்களோட படைப்புல இது ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படைப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேங்க இன்னைக்குமே தியேட்டர்ல பார்க்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் பீனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம். அந்த பாம்பு புத்துக்குள்ள கை விடுறதுல ஆரம்பிச்சு எண்டு கடைசியா என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார்னு பேர் போற வரைக்கும் சீட்டு நுனியில உட்கார வைக்கிறது, என்ஜாய் பண்ண வைக்கிறது, வைபாக வைக்கிறது. இந்த படம் வந்தப்போ எனக்கு 10 வயசு. அந்த டைம்ல அந்த படம் பார்க்குறப்போ எப்படி ஃபீல் இருந்ததோ அதே மனசோட அதே குழந்தைத்தனோட இந்த 26 வருஷம் கழிச்சு நான் என்ஜாய் பண்றேன். நான் மட்டும் இல்ல, தியேட்டர்ல பார்த்த அத்தனை பேருமே. அதுதான் இந்த படத்தோட மேஜிக் நான் நினைக்கிறேன். நான் யாரோட ஃபேனாக இருக்கலாம், நீங்க யாரோட ஃபேனாக இருக்கலாம். நான் இந்த படையப்பான் இருக்கு, நம்ம எல்லாருமே ஃபேன் தான். அந்த மாதிரி ஒரு படைப்பு படையப்பா டீமே நினைச்சா கூட திருப்பி இந்த மாதிரி ஒரு படைப்பு படைக்க முடியாது தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கமர்ஷியல் பேட்டர்ல ஒரு படம் எப்படி வரணுமோ, ஒரு படத்துக்கு நான் மாஸ், ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு மாஸ் சீன், ஒரு சென்டிமெண்ட், ஒரு காமெடி, ஒரு ரொமான்ஸ், மறுபடியும் ஒரு எமோஷனல், மறுபடியும் ஒரு சென்டிமெண்ட், அப்புறம் ஒரு மாஸ், ஒரு எலிவேஷன், அப்படியே ஒரு டுவர்ட்ஸ் எண்டில் வரும்போது ஒரு பக்கவான கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சு நம்ம படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது கொடுத்த காசுக்கு வர்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு படம் கொடுக்கணும். அந்த படத்துக்குரிய அத்தனை அம்சமும் படைப்பா கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வைபா இருக்கும். பட் இப்போவும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ரீரிலீஸ் இந்த விஷயம் இருக்குல்ல, இதுக்கு நான் எதிரானவன் தான். ஏன்னா ரீரிலீஸ்ன்றது எப்பயாவது பண்ணும்போது இந்த மாதிரி ரசிக்கலாம். எப்பவுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வர புது படங்கள், நிறைய படங்கள் காணாம போறதுக்கு நம்மளே வழி செய்யற மாதிரி தான். அதுவும் இல்லாம இந்த ரீரிலீஸ் வச்சுட்டு நிறைய தியேட்டர் ஸ்கேம் பண்ணிருக்கான். அதுல முக்கியமான தியேட்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லல. ஸோ ஆப்வியஸ்லி படையப்பா எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாலும், இந்த படையப்பா படம் பார்க்கணும் நீங்க நினைச்சாலும், உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நான் போய் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு பார்த்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பியும் கிடைக்காது. ஸோ அவ்வளவுதான் மக்களே. மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், பொலிட்டிக்கல் விஷயமா இருக்கலாம், எது தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next time. Bye from உங்க விஜய் கிராதகன்.